நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது அதனால நான் வரல, சாக்கு சொல்லக்கூடாது. வசனத்தை அங்க தெளிவா பாருங்க. சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சிலுவை எப்படி எடுக்க வேண்டும், சிலுவை எப்படி சுமக்க வேண்டும். இயேசு சீசர்கள் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து. இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தன் ஜீவனை வெறுத்து. எதை வெறுக்கணுமா? தன்னை வெறுக்கணும், அடுத்து நம்ம ஜீவனையே வெறுக்கணும். சிலுவையை எடுக்கிறது. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லக்ஸூரி லைஃப் இல்ல. இது என்னுடைய இந்த தாரக மந்திரம் கிட்டத்தட்ட நான் 18 வயசுல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வேதாகமத்தை கையில தூக்கணும்னு அன்னைக்குல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லக்ஸூரி லைஃப் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவையை எடுத்துக்கொண்டு இதோ கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு ஜீவியம். பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த சிலுவை இன்னைக்கு நீங்களும் நானும் சுமக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சிலுவையை சுமக்கணும். சிலுவையை சுமக்கிறவங்க எப்படிப்பட்ட சுமக்கணுமா? தன்னை வெறுக்கணும். தன்னை வெறுக்கணும். வெறுக்கிறோமா இன்னைக்கு?